மடல் சேர் தாரான் நிறம்போல். அது ரொம்ப அழகா இருக்கு, அதுதான் பொருத்தமாகவும் இருக்கு, அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. இந்த பாடத்தை அசுரங்கிறத தாரான் அது நல்லா இருக்கு, அந்த பாடம் நல்லா இருக்கு. மடல் சேர் தாரான் நிறம்போலும். கடலோ மழையோ என்ன இவ மனசுல அந்த வண்ணம் படுத்த ஆரம்பிக்கிறது. என்ன வண்ணம் என்ன வண்ணம்? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரை. கடல் மழை. கடலா மழையா முழுநீல கல்லா? கல்லுனா மலை, மலைன்னு நீலகிரி. நீலமலையா? காயா நரும்புவாடா? காயாம்பூவா? பெருமாள் நிறம். படர்பும் கோழை நறுமலர் கோழப்பூவா? நீலோத்பலம். பானலம், பானல்னா நெய்தல் மலர், இல்லைன்னா கல்லுன்னு ஒரு அர்த்தம். கல்லுன்னு ஒரு அர்த்தம். தாடின்னு ஒரு அர்த்தம், நெய்தல் மலர்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல நெய்தல் மலர்னு எடுத்துக்கலாம், ஏன்னா நெய்தலுக்கும் அந்த கலர் இருக்கிறதுனால. இடர்சேர் மடவார், இப்படி பெண்கள், கட்டப்படுற பெண்கள், நாங்களாம் எவ்வளவு கட்டப்பட்டிருக்கோம் பெண்கள். இடர்சேர் மடவார், மடவார் உயிர் உண்பது யாதோ? எது எது இப்படி உயிர் உண்கிறது என்று தடவாடணும். அது கடலா மழையா முழுநீல கல்லா காயா நெரும்போதா? எது என் உயிரை உண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது பொதுப்படுத்துறார். இது எல்லாமே ராமனுடைய நிறம் தான். சொல்லும்போது இடர்சேர் மடவார், மடவார் அப்ப புளூரல் ஆயிடுது. இடர்சேர் மடந்தை தன் அப்படி சொல்லிக்கணும். பெண்களோட உயிரை கொள்ளுதே நம்ம இடர்சேர் மடவார் உயிர் உண்பது யாதோ என்று தலைவாழ் முன் எனக்கு அந்த பாடம் சொல்லுவேன். எனக்கு பிடிக்கல. மடல் சேர் தாரான் நிறம் போல. மடல் சேர் தாரான் நிறம் போல ராமனுடைய மடல் சேர் தாரான் நல்ல பூக்கள், பூக்களை மாலையாக அணிந்த, மடம் சேர்ந்த தார் மாலை அணிந்த ராமனுடைய நிறத்தை போல அந்தி வந்தது. இங்க அசுரருடைய நிறம் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் உலகத்தான் சேர்ந்து அங்க பூதம் மாதிரி இருக்குது. அந்த பாடம் நல்லா இருக்கு. மைவான் நிறத்து மீன் ஈற்று வாடை உயிர்ப்பின் வளர் செக்கர் மைவாய் அந்தி பட அறவே என்னை வளைத்து பகைத்தியால் எய்வான் ஒருவன் கை ஓயாம் உயிரும் இன்றே உயிரும் ஒன்றே இனி இல்லை உய்வான் உற இப்பழி பூண உன்னோடு எனக்கு பகை உண்டோ? இது என்ன சொல்றாங்க? அடுத்த பாட்டு படிக்கிறேன், ஒரு நிமிஷம். சீதையின் இறங்குதலை சொல்லக்கூடிய பாட்டு. அதாவது எங்க வரும் சொன்னா சுந்தர காண்டத்துல கல்லாமதியே கதிர்வான் நிலவே செல்லா இரவே சிறுகா இருளே எல்லாம் எனக்கே முடிவு என்கிட்ட இருக்கிறீங்க என்ன எல்லாம் எனக்கே முடிவு நினையா வில்லாளன் என்ன யோசிச்சு கூட பாருங்க. ஒரு வருஷம் யோசிச்சு கூட பாக்குறேன். வில்லான யாரும் விழிந்துலரா அங்க போய் யாரும் கூப்பிட கூட இல்லையா சுந்தரகாண்டத்தில் சொல்ல போறாரு. மேபி இங்க போட்டிருக்காங்க. மைவான் நிறத்து மீன் மீன் எகிற்று வாழை உயிர்ப்பின் வளர் செக்கல் பைவாய் அந்தி பட அறவே என்ன வளைத்து பகைத்தியார். இரவுக்குள்ள அடைமொழி இது அத்தனையும் ஒரு இரவு ஒரு பாம்பாக மாறி கரும்பாம்பாக மாறி தன்னை வளைத்து பகைப்பு. அதாவது நட்சத்திரங்கள் தான் அவரோட விஷப்பற்கள். மீன் எயிறு மைவான் நிறம் மைவான் கரும்பாம்பு. கரும்பாம்பு அது உடம்பு கலர் கருப்பு. விஷப்பற்கள் விண்மீன்கள் எல்லாம் பற்கள் மாதிரி இருக்கு. வாழை உயிர்ப்பு சீரது அந்த உயிர்ப்பு வாழை காத்து வாழை காத்து அடிக்கக்கூடிய காற்று. வளர் செற்கள் பைவாய் அந்தி பட சிகப்பு நிறம் நாக்குடைய வாயில சிகப்பு நிறம்.
எவ்வளவு தூரம் அது செக்கர பைவாய். it is a total architecture. It is not artistic work. Total architecture. It is constructed. பாம்பு பாம்பா ஒரு எடுத்தா ஒவ்வொரு அதுக்கும் ஒரு இடம் சொல்லியாகணும். எல்லாத்தையும் சொல்றாங்க. அது மேல சொல்லிடுறாங்க. வைவாயந்தி படரவே என்ன வளைத்து பகைக்க என்ன ஏன் இப்படி பகைக்கிற? எய்வான் ஒருவன் கை ஓயான், மன்மதனோ கை ஓயாம இது கொண்டிருக்கிறான். இவங்க கையை ஓய மாட்டேங்கிறான், இது கொண்டே இருக்கிறான். இதை அஞ்சல் அஞ்சல் என்கிறாத ஆண்மையும் பஞ்சரங்க நெஞ்சம் உயிரும் ஒன்றே, ஒரு உயிர் தான் இருக்கு. அதை கவர்ந்துட்டான்னா இனிமே என்ன பண்றது? எய்வான் ஒருவன் கையோயான் உயிரும் ஒன்றே, இனி இல்லை போச்சுனா இனி இல்லப்பா, என்னால் தாங்காது இதுக்கு மேல. உய்வான் உறவு இப்பழி பூண எண்ணம் என்னோடு உனக்கு பகை உண்டு. உனக்கு எனக்கு என்ன பகை? என்ன பகை? ஏன் என்ன போட்டுருவாங்க? அதுதான் அங்க கல்லா மதியே கதிர்வாழ் நிலவே செல்லா இரவே சிறுகால் இருளே எல்லாம் என்னையே முடியும். என்னையே உயிரை வாங்குறீங்க. இதுவும் அதையும் கம்பேர் பண்றாங்க. இந்த உயிரும் ஒன்றை வேற ஒரு இடத்துல ராவணன் சீதையை பற்றி மறக்கிறத பற்றி நினைக்கும் போது இன்னொரு உயிர் இருந்தாதான் சீதையை மறக்க முடியும் அப்படின்னு இன்னொரு மனம் சிற்றிடை சீதை என்னும் நாமமும் சிந்தைதானும் உற்று ஒன்றோடு ஒன்றாய் வேற நினைக்க மற்றொரு மனமும் உண்டோ? மற்றொரு மனமும் உண்டோ? கற்றனர் ஞானமின்றே காமத்தை கடக்கலாம். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ. இரும்புண்ட நீர் மீண்டும் கரும்புண்டவர்களுடைய சீதையை சத்தமா சொல்லணும். காதல விட இரும்புண்ட நீர் மீடும் காய்ச்சின இரும்புண்ட நீரும் அந்த நீர்க்குளம் மீடும் மற்ற கரும்புண்டவர்களுடைய சீதை என்னிடமிருந்து மீளாளது ராவணன் கூட்டார். ஆலம் உலகில் பறந்ததுவோ, விஷம் உலகத்துல பறந்தது, ஆழி கிளர்ந்ததுவோ, அவரதும் நீல நிறத்தை எல்லோரும் நினைக்க அதுவாய் நிரம்பியது. எல்லாருமே அவருடைய நிறத்தை நினைச்சுட்டு ஒவ்வொருத்தர் மனசுலயும் பிரதிபலிச்சு அப்படி ஆகாயம் ஒரு நினைச்சு அந்த இருட்டுதான் எல்லா இடத்துலயும் தெரியுது. நான் ஒருத்திதானா அவர் நினைச்சுட்டு இருப்பேன். எத்தனை பேர் நினைக்கிறாங்க அவரை பத்தி? நான் பார்த்த ஒரு செகண்ட்ல எனக்கு இந்த மாதிரி பார்த்து அத்தனை பேர் என்ன நீல நிறத்தை எல்லோரும் நினைக்க அதுவாய் நிரம்பியதும் கால நிறத்தை அஞ்சனத்தில் கலந்து அந்த குறைக்கணும் கலைந்து குழைத்து காயத்தின் காயத்தின் ஆகாயத்தில் மேலும் ஆகாயத்தின் மேலும் நிலத்தும் மெழுகியதோ விளைக்கும் இருளாய் விளைந்தது. கால நிறத்தை மயில கருப்பு மயில் துவச்சு எமன் மேல பாலிஷ் போட்டு கருப்புனா வாலிட் பிளாக் அள்ளி நுங்கலாமாம் இருள்னு சொன்ன இதுல வரும். பிரமாத்திர படத்துல வரும். ஆக்னேயத்திரத்தை கையில் எடுக்கும் போவார். அள்ளி நுங்கலாமாம் இருள் அள்ளி குடிக்கிற மாதிரி இருந்தது. இருட்டு அங்கெல்லாம் ரீட் பண்ண முடியாது. அது ஆகாயத்து மேலையும் நிலத்து மேலையும் இருட்டா பூசி மொழிகிட்டு போயிருக்கேன். அடுத்து வெளி நின்றவரோ போய் மறைந்தார், இலக்க ஒருவர் தமை காணி எளிய பெண் என்று இறங்காதே எளிய யாமத்து இருளூடே ஒளி அம்பு எய்யும் மன்மதனார் உனக்கு இம்மாயம் உரைத்தாரோ அலியன் செய்த தீவினையோ அன்றிலாகி வந்தாயோ. அன்று பறவையே ஒண்ணு பிரியாது. அப்படி பிரிக்கிறதுனா அது அது தாம தாங்காம இதுவாயிடும். அங்க அன்று பறவை ஏற்கனவே அந்தி மாலை இத்தனை கட்டம் இருக்கு. இந்த தெண்டல் என்னடான்னா அது குளங்கிற நெருப்புல இறங்கி பூங்கிற விஷத்தை பூசிட்டு அதை சுட்டு மண்ணதை புண்களை வாங்கிட்டு இத்தனை கட்டப்பட்டு இருக்கும்போது வெளி நின்றவரோ ஒரு வழியாக நின்றவரோ போய் மறைந்தார்.
விளக்கார் ஒருவர் தம்மை காணல். எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு அப்படி போகாம தடுக்கிறது, அப்படி உருவழி போகாம கை பிடிச்சி இழுத்து நிறுத்துறதுக்கு ஒருத்தரை காண. பெண்ணு நீ இறங்காது, எளியல் பெண் என்று இறங்காது. எள்ளி ஆபத்தினோடு ராத்திரி பூரா ஒளி அம்பு, ஒளி வாய்ந்த அம்பு தான், ஒளிந்து நின்று அம்பு எய்யும் மன்மதனாருக்கு இம்மாயம் உரைத்தார். உனக்கு இம்மாயம் உரைத்தார். அவர் உனக்கு இந்த மாயத்தை சொல்லி கொடுத்துட்டார். போனாரோ என்னுடைய பாவியாகி என்னுடைய தீவினை அன்றிலாகி வந்திருக்கிறதா? அதாவது இவ அன்றில் பறவையை பார்க்கலாம். அன்றில் பறவை எப்பவும் தனியா இருக்காது. அன்றில் பறவை எப்போட அதோட இணையோட தான். இவ இந்த காதல் நோயால் இப்படி வரும்போது அந்த இணையோட இருக்கிற அன்றில பார்த்த உடனே அந்த அன்றில பார்த்து கேட்கறான், ஓ இந்த மாதிரி என்னை வருத்தணும்னு அந்த மாயத்தை அவனுக்கு மன்மதன் சொல்லி கொடுத்தானா? என்னுடைய தீவினையே இப்படி அன்றில் பறவையா மாறி என்ன துன்புறுத்துதா? அதான் அந்த அமைப்பை பார்க்கணும். அன்றில் பறவையை பார்த்து இதை சொல்றான். இது இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லிக்கலாம். ஒருவேளை பிரிவு விரகதாபத்தால பூவின் இருந்தா அந்த அன்றில், அதாவது தன்னுடைய இணையை பிரிந்த அன்றில், அது கூட அப்பவும் ஒரு பிரிவு. அன்றைக்கு ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சிருக்காதுங்கிறது தான். பூ இலை படிலும் யாண்டு கழிந்தன்ன நேருடை மகன்றில் உணர்ச்சி போலன்னு ஒரு பூ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்கோம். நடுவில் ஒரு பூ வந்துருக்கு. அந்த நேரம் அப்படி பிரிஞ்சிருக்கு. அந்த நேரத்திலேயும் ஒரு யாண்டு கழிந்தன்ன நீருரை மகன்றில் புணர்ச்சி போல விடுதலைதாகிய தண்டா காமுதிலும் அருமையான பாடல். பெருந்தென் நெடுமா ஆண்டு அங்கு அணையான், ஆண்டு அங்கு அணையாள் இணைய நினைந்து அழுங்கும் இயல்பை அகல் தீண்ட நிமிர்ந்த பெருங்கோயில் சீதமணியின் வேதிகைவாய் அகல் வானம் தீண்ட நிமிர்ந்த பெருங்கோயில் சீதமணியின் வேதிகைவாய் நீண்ட சோதி நெய் விளக்கம் வெய்ய என்று அங்கு அவை நீக்கி குண்டல் செய்யா மணி விளக்கின் சுடரால் சூப்பர் இரவை பகல் செய்தார். அந்த தோழியர்கள் வந்தாங்க. ஆண்டு அங்கு அணையாள் இணைய நினைந்து அழுங்கும் இயல்பை அகல்வானம் தீண்ட நிமிர்ந்த பெருங்கோயில், வானத்தை தீண்டுவது போல, வானத்தை தொடுவது போல பெரிய உயர்ந்த மாடத்தை உடைய அந்த கோவில்ல சீதமணியின் வேதிகை தான். அந்த இதனால இந்த சந்திரகாந்த கல்லால செய்த மேடையில இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்க நெய் விட்டு விளக்கு ஏற்றி வச்சா அதனுடைய வெப்பம் இவளை தாக்குமோ அப்படின்ட்டு அதை விளக்கிட்டு மணிகளால செய்த தானே ஒளி உமிழ்கின்ற சந்திரகாந்த கல்லுல அதை கூட தான் அதை வச்சுட்டு மணி விளக்க இது மணி விளக்கு தூண்டல் செய்யாம இது தூண்ட வேண்டாம், தூண்ட வேண்டியது இல்லை. கற்கள் தானாவே ஒளிவிடும். தூண்டல் செய்யா விளக்கின் மணி சுடரால் இரவை பகல் செய்கிறார். இரவை பகலாக ஆக்கிவிட்டார். அத்தனை காலம் கொண்டு வச்சிருக்காங்க. ஜனக மன்னருடைய அது என்ன பஞ்சமா? பெருந்தின் நெடுமால் வரை இருவி கிழித்த பாம்பின் மணித்தாம்பின் விரிந்த திவலை பொதிந்த மணி விசும்பின் மீனின் மேல் விளங்க அருந்த அமரர் கலக்கிய நாள் அமுதம் நிறைந்த பொற்கலசம் இருந்தது இடை எழுந்தது என எழுந்தது ஆழி வெளுத்திந்தை. மனசுல வாங்கிக்கணும். பெருந்தென் நெடுமால் இது பார்க்கடல் கடல் பெருந்தென் நெடுமால் வரை நிறுவி பிணித்த பாம்பின் மணி தாம்பின் வாசுகி பாம்பால மந்திரமலையை கட்டி இழுத்த போது பிணித்த பாம்பின் மணி தாம்பின், தாம்புனா கயிறு,
கண்ணினும் தாம்பு தாம்பு கயிறு. கண்ணினும் அதாவது தாம்பத்திலேயே தாம்பு. இந்த கிணத்துல போட்டு தாம்பு கயிறு என்ன சொல்றது? விரிந்த திவலை உதிர்ந்த மணி விசும்பின் மீனின் மேல் விளங்க. அப்ப இந்த பார்க்கடல் கடையும் போது தெரிஞ்ச திவலை எல்லாம் ஆகாயத்துல போய் பட்டு, அதுதான் நட்சத்திரம். அருந்த அமரர் கலக்கிய நாள். அப்ப அப்படி கலக்கிற போது பொற்கலசம் நிறைய இருந்து இடை ஆழ விஷம் மாதிரி இருட்டு பரவிடுது. இப்ப அமுத கலசம் எழுந்த மாதிரி ஆழி வெண்திங்கள். அப்ப பௌர்ணமி கனி ஆழி வெண்திங்கள் எழுந்தது. இந்த நீர்த்துளிகள் மேலே போய் நட்சத்திரமானதுங்கிறது நம்பிக்கையா இல்ல இந்த இடத்துல கவி வர்ணனை? இது அபார கற்பனை. அபார கற்பனை. ஆனா சந்திரன் பார்க்கடல்ல இருந்து வந்தது புராண கதை. புராணம் சந்திரனே வந்தது. இவர் வந்து பொற்கலசம் சந்திரன் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. சந்திரனே பார்க்கடல்ல இருந்து வந்ததுதான். அமுதம் வந்தது போல சந்திரன் அத பின்னால சொல்ல போறா. அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். வண்டுதாய் அயன் நான்மறை பாட வளர்ந்தது அயன் நான்மறை பாட நான்மறை பாட வளர்ந்தது ஒரு தாமரை போது பண்டு ஆளுதையின் மிசை கிடந்து வாரும் நீரும் பசித்தான் போல் உண்டான் உந்தி கடை பூத்தது ஓதக்கடலும் தான் வேறு ஓர் வெண்தாமரையின் மலர் பூத்தது ஒத்தது ஆழிவெண் திங்கள். இதாஞ்சி நான் சொல்லட்டுமா? வண்டு, அதாவது அது முதல்ல முற்காலத்துல ஆளிலையின் மிசை கிடந்து பசித்தான் போல். பழைய காலத்துல எல்லாம் மூழ்கி விட ஆளிலை மேல பள்ளி கொண்டு பசி அடைந்தவன் போல. பசி கிடையாது. பாரும் நீரும் உண்டாம். அதாவது அந்த பாறையும் நீரையும் அள்ளி உண்ட திருமால் உடைய உந்தி கடல், நாபியாகிய கடல், அயன் பிரம்மதேவன், வண்டாள், நான்மறை பாட. அதாவது அத்தகைய திருமாலுடைய நாபி கமலத்துல உதித்த பிரம்மதேவன் ஒரு வண்டை போல 4 மறைகளையும் பாட மலர்ந்ததாகிய ஒரு செந்தாமரை பூத்தது. பிரம்மன் உட்கார்ந்த தாமரை மாதிரி பூத்தது. ஆடி வெண்திங்கள். ஓதம் கடலாம், அலைகளுடைய கடல், தான் வேறு ஓர் வெண்தாமரையும் மலர் பூத்தது ஒத்து. தான் வேறொரு வெண்தாமரை பூவை பூத்ததை ஒத்து இருந்தது ஆழி வெண்திங்கள். அதாவது என்னன்னா பார்க்கடல்ல ஒரு தாமரை பூத்தது. அது வந்து அந்த தாமரையில நான்முகன் வண்டு போல நான்முகன் பாடுறான். அதை பார்த்து கருங்கடல், அதாவது பூலோகத்தில் உள்ள கடல், தானும் ஒரு வெண்தாமரை பூப்போமே என்று எண்ணி அது நிலா பூத்தது. அதான் அர்த்தம் இல்லையா இருக்கு? கடலில் சந்திரன் உதித்தது. அதுக்கு இப்படி ஒரு இது வருது. என்ன போல் வெண்தாமரை மலர் பூத்தது ஒத்தது. தான் வேறொரு வெண்தாமரை மலர் ஒத்தது. ஆமா, அதாவது பார்க்கடல்ல இந்த மாதிரி ஆளிலையில இன்று நாவி கமலத்துல பிரம்மன் வந்து வண்டு மாதிரி இசைப்பாடுறதை பார்த்து நானும் ஒரு தாமரையை பூக்க வைக்கிறேன் அப்படின்னு இந்த கடல்ல இருந்து சந்திரோதயம் வருதுங்க. அதுதான் அது ஒப்புமை. பாட்டுக்கு இப்படி இருக்குதான் இருக்கும். பாட்டு அருமையா இருக்கு. தாங்க முடியலையே, ரசிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? குறி இட்டன ஒல்மீன் பூத்த குறி இட்டன பிள்ளை வச்சாப்ல ஒல்மீன் பூத்த வானம் பொதிக்கம்புல் நல்லில் சிறந்த இருப்பிழம்பை நக்கி நிமிரும் விழாக்கற்றை கிள்ளை கிழவிக்கு எண்ணாம் கோல் கீழ்ப்பால் திசையின் மிசை வைத்தார் வெளிக்கும்பத்து இளங்கமுகின் பாதை போன்று விரிந்துள்ளதால் வெள்ளி கும்பத்து இளங்கமுகின் பாலை போன்று விரிந்துள்ளது. அதாவது இது எப்படி இருக்குன்னா புள்ளி குறியிட்ட, புள்ளி குறினா ஃபுல் ஸ்டாப் இல்லைங்க, புள்ளிகளை அடையாளமாக இட்டது போல ஒள் மீன் பூத்த வானம், பிரகாசமான நட்சத்திரங்கள் வானம் விலகுகின்ற கங்குல்னா ராத்திரி, நள் அப்படின்னாலும் ராத்திரி, நள்ளிரவு அப்படின்னு
கங்குல் நள்ளில், அதாவது நடுராத்திரி, கங்குல் நள்ளில் சிறந்த இருள் பிழம்பு, அதாவது இருள் பிழம்பு, அந்த இருளினுடைய பிழம்பை நக்கி நிமிரும் நிலா கற்றை. அந்த நிலாவுடைய கற்றை எப்படி இருக்குன்னா அந்த இருளுடைய இருள் பிழம்ப நக்கி நிமிர்ந்து வருது அப்படின்னு சொல்றேன். நக்கி நிமிரும் நிலா கற்றை எப்படி இருக்கு அப்படின்னா நிலா கற்று, நிலாய் அப்படின்னு சொல்லும்போது சந்திரனுடைய கதிருக்கு நிலான்னு, நிலா கற்றை கற்றை கதிர்கள். அது எப்படி இருக்கு? கீழ்ப்பால் திசையில் மிசை வைத்த வெள்ளி கும்பல். கீழ்ப்பால் திசைனா கிழக்கு திசையில வெள்ளி கும்பத்து, வெள்ளியாலான ஒரு பூர்ண கும்பத்துல பக்கத்துல உள்ள இளகமுகின் பாலை போன்று இளமையான பாக்கு மரத்தை ஒத்து பரவியுள்ளது. பேர்பட்ட இந்த நிலா கிளை கிழவிக்கு என்ன உங்கள் கிளைனா கிளி போன்ற மொழி, கிழவினா மொழி, இரட்டை கிழவி, கிளி போன்ற மொழியுள்ள இந்த சீதைக்கு இது என்னவா முடியுமோ? இதுல போகும் போறதுக்கு பூர்ண கும்பம் வச்ச மாதிரி அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சா. இது ஏன் சொல்றாங்கன்னா அந்த காலத்துல மேபி மங்கள நிகழ்ச்சிகள்ல இப்ப கூட மலையாளிகள் நம்ம வைக்கிறத பார்க்கலாம். அதாவது அந்த நெற்கதிரை வைப்பாங்க. கர்நாடகா காரங்கெல்லாம் அந்த பாக்கு பாலை இருக்குல்ல அதை வைக்கிறாங்க, கமுகின் பாலை வைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல தமிழகத்திலையும் அந்த வழக்கம் இருந்திருக்கு. அதனால வெள்ளி கலசத்துக்கு பக்கத்துல வைத்த கமுகின் பாலை போல அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அந்த ஊமை டக்குன்னு வராது. இல்ல இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? வெள்ளி கலசம் எங்கேயோ இருக்கு, அந்த பாக்கினுடைய பாலை எங்கேயோ இருக்கு. இதுக்கு அதாவது நிலவு வந்து கலசம் மாதிரி இருக்கு, அது அதனுடைய நிலவை சுத்தி எப்பவுமே ஒரு ஒயிட் இது இருக்கும்ல, கற்றை சந்திரமான்னு சொல்றாங்க. நாக்கு, அதாவது இது சந்திரன், சம்ஸ்கிருதத்துல வந்து நடுவில் இருக்கிறது சந்திரன், அந்த சுத்தி இருக்கிற அந்த வெள்ளொளி இருக்குல்ல சந்திரமா. ஜோத்ஸ்னா அப்படின்னு பேரு, ஜோத்ஸ்னா புலகித யாமினி. ஜோத்ஸ்னாங்கிறது சந்திரன் கிடையாது, சந்திரன் ஆண்பாள். அந்த சந்திரனை சுத்தி இருக்கிற வெள்ளொளி இருக்குல்ல அது பெண்பாள். அதுக்கு வந்து சந்திரிகா, சந்திரமா, ஜோத்ஸ்னா இப்படின்லாம் சம்ஸ்கிருதம் அதெல்லாம் சொல்றோம். இது வந்து வெள்ளிக்கோடம் மாதிரி இருக்கு, அது வந்து அதை சுத்தி வச்ச அந்த வாழை மரம் மாதிரி ஒரு மங்களகரமான என்ன அந்த புள்ளி குறி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அழகா பாக்குறேன். தமயந்தி இதே மாதிரி நலனை பத்தி நினைச்சு உருகிட்டு இருக்கும்போது கொப்புளம் கொங்கை மீன் திங்கள் சுடற்பட்டு கொப்புளம் கண்ட குளிர்வானம். திங்கள் சுடற்பட்டு கொப்புளம் கண்ட குளிர்வானம் என்ன அழகு. இந்த இடத்துல ஒரு மங்களகரமான விஷயத்த சொல்றாங்க. இதுக்கு வந்து கூற்று விடம் அப்படின்லாம் சொல்லிச்சு. இப்ப மங்களகரமா ஒரு விஷயத்த வச்சு இவளுக்கு இப்ப என்னதான் ஆகுங்க. ஏற்கனவே அவ பெண்மை என்படும் இல்ல இதுக்கு மேல உள்ளது எல்லாமே மங்களமா சொல்றோம். ஒரு இடத்துல அதை மாத்திட்டு மங்களத்துக்கு கொண்டாந்துடுறோம். கல்யாணம் நடக்க போறதுன்றத குறிக்க நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல தாமரை வருது, என்ன இல்ல இதுல வெள்ளி கலசம் வருது. அடுத்த பாடு படிங்க. அதுல இன்னும் யோசிக்க இவனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, ஸ்ட்ரக்சரிங். அது இது வந்து இட் இஸ் ஸ்கல்ப்டிங். சும்மா அப்படி ஒரு ஸ்டோர் போறது இல்லை, பிளான் பண்ணிருக்காங்க. மனசு அந்த பக்கம் திருப்புறான். அடுத்த பாட்டு பாருங்க, அதுவும் மங்களகர. அப்படியே ஒரு கட்டத்தை அதை மாத்திரம். அடுத்த பாட்டு வண்ண மாலை கைப்பரப்பி உலகை வளைந்த இரு எல்லாம் உன்னை எண்ணி தன் மதியத்து உதயத்து எழுந்த நிலாக்கற்றை விண்ணும் மண்ணும் திசையை அனைத்தும் விழுங்கி கொண்ட விரிநல் நீர் பண்ணை வெண்ணெய் சடையன் தன் புகழ் போல் எங்கும் பறந்தது. அபாரமான பாட்டு. நன்றி. இதுல வந்து வெண்ணெய் சடையன் வண்ண மாலை கைவரப்பி. வண்ண மாலைனா நிறமுள்ள மாலை பொழுது, வண்ணம் நிறம் அழகு மாலை பொழுது தன்னுடைய கைகளை விரித்து நீட்டி உலகை வளைத்த இருளெல்லாம் உன்னை எண்ணி. மாலை பொழுது வந்து தன்னுடைய கையை அப்படியே நீட்டி இந்த உலகை சூழ்ந்துள்ள இருள் முழுவதையும் நினைச்சு எழுந்த உன்னை எண்ணி கண்மதியத்து உலகத்து எழுந்த நிலாக்கற்றை. குளிர்ந்த சந்திரனது சந்திரோதயத்தில் வெளிப்பட்ட அந்த நிலாத்திரை, அதாவது இந்த உலகத்துல இருக்கிற இருள் எல்லாத்தையும் உண்டு நான் சாப்பிட்டு முழுங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலா உதிக்குது. அது எப்படி இருந்தது அப்படிங்கிற அதுக்கு ஒரு உவமை சொல்றேன். விண்ணும் மண்ணும் திசையனைத்தும் விழுங்கி கொண்ட, விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் திசைகள் அனைத்தையும் விழுங்கி கொண்ட
விரி நல்நீர் பரவிய நல்ல நீர்வளத்தையுடைய கழனிகளையுடைய வெண்ணைநல்லூர் சடையனுடைய புகழ் போல. அதாவது விண்ணையும் மண்ணையும் திசைகளையும் நிறைத்தது சடையனோட புகழ். அந்த புகழ் போல புகழை போல நிலா விரிந்து நிலா விரிந்து. திடீர்னு வர்ணனைக்கு நடுவுல கவிஞன் தான் தான் இருட்டு தொடக்கிற நிலா. ஆமா அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா. அப்ப சடையன் புகழ் இருட்டு தொடக்கிற நிலா. அதாவது புலவர்களுடைய வறுமையை அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கி புகழடைந்த சடையனுடைய புகழ் போல என்னாச்சுன்னா இருள் எல்லாத்தையும் விழுங்கி கதைக்கு நடுவுல கம்பன் தன்னுடைய சொந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறான். இந்த ஒரே அதாவது அந்த சடையன் வெண்ணெய் நந்தம்னு சொல்ல முடியாது. அவரோட சொந்த விஷயம் தாம் பேர சொல்ல மாட்டேங்கிறாங்க. தன்னை பத்தி சொல்லல. அப்போ தான் அதுல நமக்கு என்னன்னா அவனுடைய நன்றியை தெரிவிக்கிறதுக்கு இது ஒரு இடம். இது ரெண்டு குறிப்பு தான் அவன் தன்னையும் மீறி ஒரு 10-11 பாட்டு இருக்கு. அவன் வேறையே சொல்லிக்கலாம். இல்ல அதாவது இப்படி ஒரு கணக்கு இருக்கு. 1000 பாட்டுக்கு ஒரு தடவை சடையன் 10 பாட்டு இருக்கு. 10 பாட்டு அது ஒரு குறிப்பு. 1000 பாட்டுக்கு ஒரு சடையன். அடுத்த பாட்டு தான் சாவி பாட்டுன்னு நான் சொல்றது. சொல்றேன். 2 நிமிஷம் கொடுங்க. நீத்தம் அதனில் முளைத்து எழுந்த நெடுவெண் திங்கள் என்னும் கச்சன் மீ தன் கரங்கள் அலைபரப்பி நெடுவெண் நிலவு வெண்சுதையால் காத்த கண்ணன் மணிமுந்தி கமல நாதத்திலே பண்டு பூத்த அண்ட பழையது என்று புதுக்குவானும் போன்றுதான். புதுக்குவானும் போடுவோம். இதெல்லாம் நீங்க சொன்ன பாட்டு. இது சொல்றது. நீத்தம் அதனில் முளைத்து. நீத்தம்னா வெள்ளம். வெள்ளத்திலே கடல் வெள்ளத்தில முளைத்து எழுந்த நெடுவெண் திங்கள் எனும் தச்சன். பெரிய வெண்ணிறமுள்ள நிலா என்கிற தச்சன். இதுல வந்து தச்சன்ங்கிறத எல்லா தச்சனும் தச்சன் தான். சிற்பி தச்சன் தான். பெயிண்டரும் தச்சன் தான். கலைஞர் ஒரு சிறந்த சிற்பியான இங்க வந்து பெயிண்டர். காத்த கண்ணன் மணியுந்தி கமல நாளத்திடை பண்டு பூத்த அண்டம். கமல நாளத்திடை காத்த கண்ணன்னா காத்தல் தொழில் செய்யக்கூடிய மகாவிஷ்ணு. அவனுடைய கமல கமலம் அழகிய நாளத்திலே நாளம்னா தண்டு. தண்டுல பண்டு பூத்த முன்பு தோன்றின அண்டம். இந்த எல்லா உலகங்களும் அது புராண கதை இல்லையா? திருமாவுடைய நாவி கமலத்துல தான் அண்டங்கள் எல்லாம் தோன்றுது. அங்க பிரம்மாவோட பிரம்மா அண்டங்கள் சிருஷ்டி. அது பழசா போயிடுதுன்னு இப்போ ரீபைண்ட் பண்ணது என்று எல்லாம் பழசாய் போச்சு. தன் கரங்களவை தனது கிரணங்களாகிய கைகளை நீ பரப்பி மேலே பரவ செய்து மிகு வெண்ணிலவாம் வெண் சுதையால். வெண் சுதை சுதைன்னா சுண்ணாம்பு சுதை. பெயிண்ட் பட்டி பார்க்கிறாங்க. என்ன அருமையான இந்த ஓட்டையெல்லாம் இது இந்த 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 வர்ணனை இன்னைக்குள்ள இந்த பெயிண்டருக்குள்ள பட்டி பார்க்கறது என்ன அருமையா வருது. அந்த மாதிரி அதை பட்டி பார்க்கறதுன்றது சுருக்கிறது. இது ஒரு பிரபஞ்சமளாவிய அண்டத்தையே வந்து பட்டி பார்க்கறான். புதுக்கிறான். அங்கங்க ஓட்டையை அடைக்கிறான். ரீபைண்ட் பண்றாரு. அதாவது இதுல அண்டம் பழையது பழசா போயிடுது அப்படின்னு புதுக்கிறது. இட் இஸ் ரீஃபர்பிஷிங். இல்ல இது ஒரு அபாரம். இமேஜினேஷன் தான். இல்ல இமேஜினேஷன் மட்டும் இல்ல. அது பழசா போறது இல்ல. இல்ல அதை நம்ம ஒரு சாதாரண தளத்துல வச்சு பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு நாளும் நிலா உதிக்கும் போது அது ஒரு புது உலகம். அதான் சொல்றாங்க. அதாவது டெய்லி சூரியன் உதிக்கிறது நிலா உதிக்கிறதுன்றதே ஒரு புது உலகத்தை சிருஷ்டிக்கிற மாதிரி இருக்காங்க. இருளெல்லாம் போயிட்டு புதிய மலர். அது ஏற்றமே புது உலகம். நிலா வர்றதே வந்து ஒரு புது உலகம் மாதிரி. வெண்ண மாதிரி ஒரு பூசி பச்சன் வந்து பொருத்தமான என்ன அழகு என்ன அழகு. இந்த மாதிரி ஒரு காட்சியை சிருஷ்டிக்கிறது அப்படின்னு சொன்னா